நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அத்திப்பழத்தினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம். ஏகி குடும்பத்திலேருந்து பேசுகிறேன். உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் கூற இருக்கிறது இந்த அத்திப்பழத்தை பற்றின சில விவரங்கள். இந்த அத்தி பூத்து நம்ம எப்பயுமே பார்த்தது கிடையாது. அத்தி பூக்காமல் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில பேர் அத்தி பூத்தா மாதிரி அப்படின்னா அத்தி பூக்காது, வெளியில் தெரியாது, இல்லை எப்போயாவது ஒரு தெரியுன்ற ஒரு மீனிங்கில் எப்போயாவது தடவை வீட்டுக்கு வந்தாங்கன்னா அத்தி பூத்த மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்பாங்க. சில பேர் எங்கேயாவது கோயிலுக்கு எப்போயாவது அத்தி பூத்த மாதிரி போவோம், இல்லை அத்தி பூத்த மாதிரி எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுப்பாங்க அப்படின்னு எப்போயாவது ரேராக நடக்கிற விஷயத்தை சொல்லும்போது இந்த அத்தி பூத்த மாதிரின்றத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கூட சொல்லுவாங்க அத்திப்பழத்தை பற்றி. அத்திப்பழம் பார்த்தா அழகு, புட்டு பார்த்தா அத்தனையும் புழுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த அத்திப்பழம் பூ இல்லாமல் எப்படி பழுக்குது, பூ இல்லாமல் எப்படியுமே ஒரு மகரந்த சேர்க்கை நடக்காமல் ஒரு பழம் உருவாவது கிடையாதுன்றது நமக்கு நல்லா தெரியும். அதனால் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த குறுக்குவெட்டு தோற்றத்தில் காணப்படக்கூடிய அந்த சின்ன 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 பூக்கள் தெரியுது பாருங்கள், அது நூற்றுக்கணக்கான பூக்கள் சேர்ந்த ஒரு பஞ்சு மாதிரி அது ஒரு தோலெல்லாம் மூடி இருக்கும். அப்போ இந்த மூடி இருக்கிற பூவில் எப்படி மகரந்த சேர்க்கை நடப்பது, எப்படி அது பழமாக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வகையான குளவி இருக்குது. 750, 300, 800 அத்திப்பழ வகைகள் இருப்பதுக்கு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு குளவி இருக்கிறது. அது அந்த மேல்புறத்தில் இருக்கிற துளை வழியாக உள்ளே போய் இங்கே மகரந்த சேர்க்கை நடத்தும். அதன் மூலமாக கனி உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போகிற அந்த குளவிகள் அங்கேயே இனப்பெருக்கம் செஞ்சுட்டு இறந்து போயிடும். அதில் 90% ஆண் குளவிகளும் 10% பெண் குளவிகள் இருக்கும். அவைகள் மீண்டும் உயிர்த்தெழுந்து அதில் உள்ள அந்த பூக்களை உண்டு அதில் உள்ளதை வளர்ந்து அதன் பிறகு வெளியே வரும். அதில் 90% இருக்கக்கூடிய இந்த பெண் பூக்கள் மடிந்துவிடும். கொஞ்சமான பூக்கள் தான் வெளியே வரும். அவை இரண்டும் சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மகரந்தத்தையும் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து வேறொரு பழத்துக்கு சென்று அங்கு மகரந்த சேர்க்கை நடைபெறும். தன்மகரந்த சேர்க்கை நடந்து இதில் பழம் உருவாதில்லை. அயல் மகரந்த சேர்க்கை தான் வேறொரு பூவிலிருந்து வேறொரு இடத்துலேருந்து கொண்டு வந்தது தான் இந்த குளவிகள் இங்கு மகரந்த சேர்க்கை நடத்தி இங்கே இறந்து விடுகின்றன. அதனால தான் அத்திப்பழத்தை புட்டு பார்க்கும்போது அந்த பூச்சிகள்லாம் இறந்து போயிருந்திருக்கும். அவைகளை தான் நாம் பார்க்கும்போது அத்திப்பழத்தை பிளந்து அதை அறிந்து அது பார்க்கும்போது அந்த இறந்து போன பூச்சிகளை தான் நாம் பார்ப்போம். அவைகள் தானாக உலர வைத்தால் உதிர்ந்துவிடும். அதன் பிறகு நாம் அதை சாப்பிடலாம். இதுதான் அத்திப்பழத்தை பற்றிய சிறு தகவல்கள். அதனால் அத்திப்பழம் என்பது மிகவும் உடலுக்கு வலிமையானது. இது மலச்சிக்கலை போக்கும், இரத்தத்தை அபிவிருத்தி பண்ணும், மற்ற உறுப்புகளையும் சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உடலுக்கு மிகவும் தேவையான ஒரு பழம் இது. இதை உண்பதால் நமக்கு மிகவும் நல்லது. இது பெண்களுக்கு மிகவும் மிகவும் சிறந்தது அனைத்து வகையிலுமே. அதனால் இதுக்கு மேல் இன்னொரு வீடியோவில் அத்திப்பழத்தை பற்றி நாம் பார்க்கலாம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.